முத்தாரமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்லை மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாலமே. அடுத்தது குயில் மறந்துடாதீங்க. குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லி கொடுப்போம். மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம். நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது என் நேரும். கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அலைக்கடல் இசையினில் விளையாடும். நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது. எங்கும் கரை மீற இனி என்று முறையாது. குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லி கொடுப்போம். மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானி, அதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ இனி நான் தானே, இனி ஒன்றாகம் அது என் பாகம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா, சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமிழ் பெண்ணே. மெல்லிசை பாடடி கண்ணே, என் முத்து முத்து பசும் பொன்னே. குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே மாமயிலே, ஒரு பூஞ்சோலையே எனக்காகத்தான் கூத்தாடுதே. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே மாமயிலே. வாவ், எல்லாருமே நல்லா பாடுறீங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் நாளைக்கு சொல்கிறோம். மேடம், என் பேர் ராசாமணி. என் பேரில் மட்டும்தான் மணி இருக்குது. எங்கள் வீட்டில் மணியே இல்லை. இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நிறைய மணி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. எனக்கு 3 பெண் குழந்தைங்க. மேடம், எங்கள் குடும்பமும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது மேடம். என் புருஷன் குடிச்சே செத்து போயிட்டான் மேடம். என் பிள்ளைய நான் தான் காப்பாற்றணும். என்னையே எப்படியாவது செலக்ட் பண்ணுங்க. என் மாமியா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. என் மாமியாவாயை அடிக்கணும்னு நானும் 10 காசு சம்பாதிக்கணும். என் குடும்ப கஷ்டத்தை நினச்சி பாருங்க. ஐயோ, நிப்பாட்டுங்க. ஆடிஷனுக்கு வந்ததுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு அழுவுறீங்க. இந்த பாருங்க, செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கே மேலே கிடைக்கும். அப்போ சொல்லிக்கிங்க. அப்போ வளராமல் ஒழுங்காக சொல்லுங்க, அது போதும். அப்புறம் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? அதிசயமாக உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா? உங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக என் மாத சம்பளத்தைக்கு உங்கள்கிட்ட நான் கொடுக்க முடியும்? அவன் பிரச்சனையை அவன் தான் தீக்கணும். நீங்கள் ஒழுங்காக பாட்டு பாடுறது மட்டும்தான் உங்கள் கடமை. உங்களுக்கு பாவப்பட்டுலாங்க நாங்கள் ஒன்றும் இறக்கப்பட்டுலாம் அந்த காசை கொண்டு கொடுக்க முடியாதுமா. உங்கள் வீட்டு ட்ரெஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு போங்க. அப்பா சரியான நடிப்பீங்களா இருப்பீங்க போல இருக்குக்கா. பாட்டு பாட நான் வரேன்னு தானே சொன்னேன். எனக்கு துணைக்கு தானே உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்தால் சரி போனா போது எல்லாருமே பாடலான்னு சொன்னாங்க. எல்லாருமே பாடணும். இன்னும் யாரும் செலக்ட் ஆனால் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்குள்ளார சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்கிறீங்க. பயங்கரமான ஆளுக்கா நீனும். ராசாமணியக்கோ, என் பேரில் தான் மணி இருக்கு, எங்கள் வீட்டில் மணியே இல்லைங்கிற. ஏக்கோ, நீ வில்லங்கமான ஆளாக இருக்கக்கோ. ஏய், என்னடி என்ன இப்பெல்லாம் 2 நடிப்பை போட்டால் தானே நம்மளை கொண்டுட்டு போவாங்க. நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் டிவியில் காமிச்சா நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. அதை வச்சு தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் இந்த ஷோவே. வந்து இங்கே பேர் எனக்கு பணம் காசு தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் தான். உனக்கு வேணா எதனாச்சும் ஒரு புதுசாக கதையை ஒன்று ரெடி பண்ணு. என்ன நெட்டவழி கோவப்படுற? நாங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். ஐயோ, கஷ்டத்தில் இருக்கீங்களா? சரி சரி, இப்போ நானும் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாரை விட டாப்பாக ஒன்று சொல்லுவேன். ஆமாம், என் புருஷன் வெளிநாட்டிலே செத்து போயிட்டான்னு சொல்ல போகிறேன். எல்லாரோட இறக்கமும் என் பக்கம் திரும்ப போகுது. இடியே, வாயை மூடுடி, வாயை கழுவுடி முதல்ல. பாவம், அந்த புள்ள வெளிநாட்டில் படாத கஷ்டப்படுது. ஏண்டி இப்படி இருக்கிற? ஐயோ இடியே, இனிமேல் நாங்கள் கொஞ்சம் வாயை குறைச்சி பேச வேண்டிய. இந்த மாதிரிலாம் பண்ணாதடி நெட்டவள்ளி. அப்படி சொல்லணும். இனிமேல் என்ன கேட்காம முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நின்றுட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனீங்க அப்புறம் இப்போ சொன்னதை மறுபடியும் நான் அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கக்கா.
அடி பாவி, நியாயமா பார்த்தா உன் புருஷன் மேல நீ தான் அக்கறைப்படணும். இங்க என்னடானா நாங்க அக்கறைப்பட வேண்டியதா இருக்கு. ஏய், இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசவே பேசாதடி. அடி பாவி. ஐயோ என் மாமியா தேடுவாளே, நான் போறேன் போறேன் போறேன். எனக்கு டைம் ஆச்சுக்கா, நானும் கிளம்புறேன். நானும் கிளம்புறேக்கா. ஒரு இடத்த பார்க்கறதுக்கு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருக்குது. நாம என் பொழப்ப பார்க்குறேன், வர்றேன். நானும் கிளம்புறேன்டி, இந்த மாதிரி பேசாத சொல்லிட்டேன். அடச்சே, ஒருவேளை கருவாட்டு குழம்புக்காக இதுங்க பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம நாக்கு பண்ற சதி. என்ன பண்றது? கருவாட்டு குழம்புனா நாக்குல எச்சி ஊறுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுவேன்? இல்லாட்டி இதுங்கள்ட்டெல்லாம் நான் பேச்சு வாங்குற ஆளா? என் தகுதி என்ன, என் தராதாரம் என்ன? நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவ. ஐயோ, இந்த கருவாடால இவ்வளவு. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட போறேன். அடாமா, நாளைக்கும் கருவாட்டு குழம்பு சாப்பிட போறேன்.